லேயர் கட் கேட்டது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எம்மா என்ன மட்டும் தனியாக இந்த மிஷின் விட்டு எங்கேம்மா போகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பார்க்கறதுக்கு எனக்கே சரியான காமெடியாக இருந்துச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் வாங்க. நானும் என் பொண்ணு ஹேர் கட் பண்ணுறதுக்காக அமெரிக்காவில் உள்ள சலூனுக்கு போயிருந்தோம்னு லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தேன். என் பொண்ணோட ஹேர் கட் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. எங்கள் அம்மா கூட இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி விட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. வாழ்க்கையில் ஒரு முடியாவது நம்ம இந்த மாதிரி மற்றவங்க கையால் ஹேர் வாஷ் பண்ணும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். தலை கொஞ்சம் கூட காயில் அதுக்குள்ளே சிக்க உடச்சு விட்டுட்டு ப்ளோ ட்ரைங் பண்ணாமலே வந்து ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது நான் லேயர் கட் கேட்டனால உடனே பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. என் மைண்ட் வைஸ் தான் ஓடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலையாக வந்து ப்ளோ ட்ரைங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என் பொண்ணு மாதிரி எனக்கு ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணலங்க. ஏதோ வந்து வளையல் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தலை ஃபுல்லாக சுற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைலைட்டே இதுதான். இதைத்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னடா நம்ம இவங்கள்ட்ட கேர்ளே கேட்கல, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம லேயர் கட் தானே கேட்டோம், லேயர் கட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக வளையல் மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டாங்க. இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். கோபுரங்கள் செய்வதில்லை படத்தில் வந்து சுகாசினியோட முடி எமுத்ததுக்காக அருக்காணின்ற கேரக்டரில் வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. செம காமெடியாக இருக்கும். என்னை பார்த்தாலும் இப்போ எனக்கு அப்படி தாங்க தோணுது. என்னடா ஏதோ ஒன்று கேட்க போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து ஹீட் வரும். ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் வந்து அந்த கேர்ளில் வந்து பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலிஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. முடி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ கொதறி விட்ட மாதிரி கட் பண்ணிட்டு இருந்தார். இந்த பக்கம் கொஞ்சம் நாள் முடி, அந்த பக்கம் கொஞ்சம் நாள் முடி. கேட்டால் லேயர் கட்டு எப்படி வேணால் கட் பண்ணுவாங்க, நம்மளால ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலி என்னோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஆனால் யாரும் பார்த்து சிரிச்சிடாதீங்க. இப்படி தாங்க இருந்துச்சு. இது லேயர் கட்டே இல்லைன்றது நீங்கள் தாங்க கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தொடர்ந்து என் சேனலில் வீடியோஸ் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.